Hi friends, welcome to JHA Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா I am அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணி I am அப்படின்ற வேர்ட் ஸ்டார்ட் பண்றதுல in, at, on. So இந்த மூணு வேர்ட்ஸையும் வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஒரு சில இடத்துல நம்ம in யூஸ் பண்ற இடத்துக்கு பதிலாக at யூஸ் பண்ணிடுவோம், at யூஸ் பண்ற இடத்துக்கு பதிலாக on யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இது மாதிரி எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமலே இந்த ப்ரிப்போஷனை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணவே மாட்டோம். நிறைய கிராமர் மிஸ்டேக் பண்ணுவோம். அது மாதிரி மிஸ்டேக் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஷார்ட் வீடியோ தான் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த I am அப்படின்றத நம்ம எப்படி சொல்லணும்னா IAM அப்படின்றத ஷார்ட் ஃபார்மா தான் ஐ போட்டு இப்படி அப்பாஸ்ட்ரோபி போட்டு கேப் விட்டு எம் போட்டோம்னா I am அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது ஷார்ட் ஃபார்மா இப்படி ரைட் பண்றது. I amக்கு ஷார்ட் ஃபார்மா இப்படி ரைட் பண்றது. ஓகேங்களா? I am in the shower. ஓகேங்களா? இன் எங்க யூஸ் பண்றோம்னா ஷோவர்ல இருக்கேன் அப்படின்னா இன் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? I am in the lobby. நான் லாபில இருக்கேன். I am in a car. நான் கார்ல இருக்கேன். I am in a house. நான் ஹவுஸ்ல இருக்கேன். I am in a school. நான் ஸ்கூல்ல இருக்கேன். ஓகேங்களா? சோ இது மாதிரி ஒரு இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இன்ன்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் I am at the glossary. glossary-ல இருக்கேன். I am at the mail. mail-ல இருக்கேன். I am at the doctor's office. doctor's office-ல இருக்கேன். I am at the park. park-ல இருக்கேன். I am at the airport. airport-ல இருக்கேன். சோ இது வந்து ஒரு பொதுவான இடத்துல இருக்கிற இடத்துல, இப்ப ஏர்போர்ட்ன்றது ஒரு பொதுவான இடம், பார்க்ன்றது ஒரு பொதுவான இடம், இது மாதிரி பொதுவான இடத்துல நம்ம இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்துட்டு அட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் I am on the phone. நான் போன்ல இருக்கேன். ஓகேங்களா? போன்லோட கனெக்டிங்ல இருக்கேன். ஓகேங்களா? I am on a bus. நான் பஸ்ல இருக்கேன். I am on my computer. சோ இது வந்து நம்ம தனிப்பட்ட விஷயத்துல சொந்தமா இப்போ வந்து நான் போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது I am on the phone. போன்ல இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் பஸ்ல இருக்கேன்னா நான் சொந்தமா இப்போ பஸ்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? I am on my computer. இப்ப கம்ப்யூட்டர்ல நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுதான். அப்படியே நம்ம சொந்த தனிப்பட்ட விஷயத்த சொல்றதுக்காக நம்ம on யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம in, at, on எதுக்கு யூஸ் பண்றோம்னு பாத்தீங்களா? சோ in அப்படின்னா நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக, அப்ப அதாவது ஷோவர், லாபி, கார், ஹவுஸ், ஸ்கூல், அதாவது என்னுடைய ஒரு இடத்துல அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அதே வந்து பொதுவான எல்லாருக்கும் பொதுவான இடத்துல இருக்கிறதுக்கு நம்ம அட் யூஸ் பண்ணலாம். இப்ப glossary-ன்றது எல்லாருக்குமே பொதுவான இடம், மெயில்ன்றது எல்லாருக்குமே பொதுவான இடம், டாக்டர்ஸ் ஆபீஸ்ன்றது பொதுவான இடம், பார்க், ஏர்போர்ட்ன்றது எல்லாருக்குமே பொதுவான இடம். எல்லாருக்குமே பொதுவான இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு அட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். அதே வந்து ஆன் அப்படின்றது நமக்கு மட்டுமே பொதுவான இடம் கிடையாது, ஒரு வேலை. ஓகேங்களா? ஒரு வேலையில இருக்கோம், ஒரு டிராவலிங்ல, நானே எனக்கு சொந்தமான ஒரு வேலையில இருக்கேன். இப்போ வந்து டிராவல் பண்றது நம்மளுடைய சொந்த வேலைக்காக நம்ம ஒரு இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்துட்டு ஆன் எ பஸ், ஆன் மை கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இன், அட், ஆன் சென்டென்ஸோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, வேர்டிங்ஸோட யூசேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட இன்னொரு சேனல் JHA Jessie Education, அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், மேக்ஸ், ட்ரிக்ஸ் வீடியோஸ், ஸோ இது மாதிரி வீடியோஸ் தான், ஃபார்முலாஸ், இது மாதிரிலாம் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ டோட்டலா எஜுகேஷன் வீடியோஸ் தான், உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.